விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே இலங்கை அகதியுடன் மது அருந்திக் கொண்டிருந்த பிரபல ரவுடி ஒருவரை மர்ம கும்பல் சராமரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் தாலுகா கூனிமேடுகுப்பம் பகுதியை சேர்ந்தவர் சிவகுரு வயது 37. கோவிந்தன் மகனான இவர் மீது கொலை முயற்சி, வெடிகுண்டு வைத்திருத்தல், அடிதடி உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளில் 5 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக கூறப்படுகிறது. கூனிமேடு கடற்கரையில் நடைபெற்ற மாசிமக திருவிழாவின் போது சுவாமி ஊர்வலத்தில் சிவகுரு தரப்பினருக்கும் அதே பகுதியை சார்ந்த மற்றொரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாக தெரிகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக மரக்காணம் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் இரு தரப்பினருக்கும் இடையே அடிக்கடி மோதல் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்றிரவு கோட்டக்குப்பம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கீழ்புத்துப்பட்டு அடுத்த கங்கை நகர் பகுதியில் உள்ள அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிவகுரு தனது நண்பர்களான இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மாதேஸ்வரன் மற்றும் புதுக்குப்பத்தை சேர்ந்த சரவணன் ஆகியோருடன் மது அருந்திக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென காட்டு வழியாக வந்த மர்ம நபர் கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் சிவகுருவை அறிவாளால் சராமரியாக வெட்டியது. இதில் கடுமையாக காயமடைந்த சிவகுரு கீழே சரிந்த போதும் அந்த கும்பல் விடாமல் உடல் முழுவதும் வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே சிவகுரு துடித்துடித்து உயிரிழந்தார். சம்பவத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த மாதேஸ்வரன் மற்றும் சரவணன் ஆகியோர் அங்கிருந்து தப்பியோடி உயிர் தப்பினர். தகவல் அறிந்ததும் விஸ்வநாதன், நவதிஷ் கிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற சிவகுருவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கணபதி செட்டிக்குளம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ரூபன்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தி வருகிறார். முதற்கட்ட விசாரணைகள் மாசிமக திருவிழாவில் ஏற்பட்ட மின் விரோதம் காரணமாக எதிர்த்தரப்பினரை சேர்ந்தவர்கள் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூனிமேடு குப்பம் பகுதியை சேர்ந்த மீனவர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதிகள் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தி உள்ளது. இதையடுத்து அங்கு கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கொலை செய்யப்பட்ட சிவகுருவிற்கு மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்கு பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் தங்களது குடும்ப விவரங்களை சரியாகவும் முழுமையாகவும் தெரிவிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி முதலமைச்சர் என்ஆர் காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலக அறையில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் உயர் அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை துல்லியமாக திட்டமிடுவதற்கு மிகவும் அவசியமான ஒரு செயல்முறை என குறிப்பிட்டார். மக்கள் தொகை கல்வி, வேலை வாய்ப்பு, வசிப்பிடம், குடும்ப நிலை உள்ளிட்ட தகவல்கள் அரசின் திட்டமிடலுக்கு அடிப்படையாக அமைகின்றன என்றும் தெரிவித்தார். மேலும் கணக்கெடுப்பு அதிகாரிகள் வீடுதோறும் சென்று தகவல்களை சேகரிக்கும் போது பொதுமக்கள் அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அந்த தகவலையும் எந்த தகவலையும் மறைக்காமல் சரியான விவரங்களை அளிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இந்த கணக்கெடுப்பின் மூலம் அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் தகுதியான பயனாளிகளிடம் துல்லியமாக சென்றடைய உதவியாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் பொறுப்புணர்வுடன் இந்த பணியில் பங்கேற்க வேண்டும் என முதலமைச்சர் வலியுறுத்தினார். மேலும் கணக்கெடுப்பு பணிகளை துல்லியமாகவும் விரைவாகவும் மேற்கொள்ள அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் தரவுகள் பாதுகாப்பாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் ஆலோசனை வழங்கியதாக கூறப்படுகிறது. புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகனுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் நாளை நண்பகல் 12 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அன்றே தட்டாஞ்சாவடி தொகுதியை முதலமைச்சர் ரங்கசாமி ராஜினாமா செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சியை பிடித்துள்ளது. என்ஆர் காங்கிரஸ் 12, பாஜக 4, அதிமுக, லஜக தலா 1 இடங்கள் என மொத்தம் 18 இடங்களை கைப்பற்றியது.
திமுக 5, காங்கிரஸ் 1, நேய மக்கள் கழகம் 1, தவிக 2, சுயேட்சை 3 இடங்களையும் வென்றது. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் முதல் அமைச்சராக ரங்கசாமி கடந்த 13ஆம் தேதி பதவியேற்றார். அவருடன் அமைச்சர்களாக நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோரும் பதவியேற்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தற்காலிக சபாநாயகராக விழுப்புரம் தொகுதிகள் 5வது முறையாக வெற்றி பெற்ற அதிமுக மாநில செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் நியமனம் செய்யப்பட்டார். இதற்கான உத்தரவை துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பிறப்பித்தார். தொடர்ந்து நாளை நண்பகல் 12 மணிக்கு ஆளுநர் மாளிகையில் அன்பழகனுக்கு சட்டமன்ற உறுப்பினராக துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். இதைத் தொடர்ந்து சட்டமன்றத்திற்கு வந்த தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் பதவி ஏற்றுக் கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மற்றும் மங்களம் என 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றார். இதற்கான சான்றிதழ் 4ஆம் தேதி பெறப்பட்டது. 14 நாட்களுக்குள் அவர் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற விதியின் கீழ் தட்டாஞ்சாவடி தொகுதியை முதலமைச்சர் ரங்கசாமி நாளை ராஜினாமா செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனையடுத்து வரும் 20ஆம் தேதி சட்டமன்றம் கூடுவதற்கான அறிவிப்பை வெளியிடுகிறார். இதன் பின்னர் அந்த தினத்தில் சபை கூடியவுடன் அன்பழகன் மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி நீங்களாக 28 சட்டமன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொள்கின்றனர். தமிழக சட்டசபையில் சனாதனம் குறித்த எதிர்க்கட்சித் தலைவர் பேசிய கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது, நான் RSS அமைப்பின் தீவிர உறுப்பினராகவும் ஒரு இந்திய குடிமகனாகவும் இந்து மதத்தை சார்ந்த ஒருவராகவும் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன். சமீப காலமாக தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்று வரும் சில நிகழ்வுகள் மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்துகின்றன. சனாதனம் என்பது யாராலும் அழிக்க முடியாத ஒரு வாழ்வியல் கொள்கை. அது மக்கள் வாழ்வியலோடு இணைந்த நெறியாக இருந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக முக்கிய நிர்வாகியுமான உதயநிதி ஸ்டாலின் சனாதனத்தை அழிப்பேன் என பொது வெளியிலும் சட்டசபையிலும் பேசியிருப்பது வருத்தம் அளிக்கிறது. சட்டசபை என்பது நாகரிகமும் ஜனநாயக மரபுகளும் காக்கப்பட வேண்டிய உயரிய இடம். அங்கு மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கருத்து தெரிவிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். மேலும் அனைத்து மதத்தினரும் ஒற்றுமையாக வாழும் தமிழகத்தில் இதுபோன்ற கருத்துக்கள் சமூகத்தில் பிளவை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. உதயநிதி ஸ்டாலின் பலமுறை தாம் கிறிஸ்துவர் என கூறியுள்ளார். அவர் முதலில் தனது மதத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் குறித்து கவனம் செலுத்திய பின்னர் சனாதனம் குறித்து கருத்து தெரிவிக்கலாம். இந்து சமுதாயத்தின் ஒற்றுமையையும் சக்தியையும் வெளிப்படுத்தும் வகையில் இந்த சகோதரர்கள் அனைவரும் தங்களது சமய அடையாளங்களுடன் நாட்களை தொடங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் லைவ் வித் சனாதன் என்ற ஹேஷ்டாக் மூலம் இந்து மத அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து ஒற்றுமையை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி இன்று முதல் தொடங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்யலாம் எனவும் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் இயக்குனர் சுந்தரேஷ் பாபு செய்தியாளரிடம் கூறிய பொழுது, இந்திய அரசின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 முதல் கட்ட பணிகள் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இன்று மே 17ஆம் தேதி முதல் தொடங்குகின்றன. இந்த கணக்கெடுப்பு கிராமம் மற்றும் வார்டு மண்டலத்திலான விரிவான தகவல்களை வழங்கும் முதன்மை ஆதாரமாகும். நாட்டின் திட்டமிடல், கொள்கை வடிவமைப்பு, நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவை தொகுதி வரையறை போன்ற மிக முக்கியமான செயல்பாடுகளுக்கு இந்த தகவல்கள் அடிப்படையாக அமைகின்றன. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு, சுய கணக்கெடுப்பு, நேரடி கள ஆய்வு என 2 நிலைகளில் நடத்தப்படுகிறது. முதல் நிலையில் பொதுமக்கள் தாங்களே https://sc.census.government.in என்ற இணையதளத்தின் மூலம் தகவல்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு மே 17ஆம் தேதி இன்று முதல் வரும் மே 31ஆம் தேதி வரை பதிவு செய்யப்படும். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை, சமையல், எரிப்புகள், மின்சாரம் மற்றும் இணைய வசதி உள்ளிட்ட மொத்தம் 33 விவரங்கள் சேகரிக்கப்படும். 2ஆம் நிலையில் கணக்கெடுப்பு அலுவலகர்கள் வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30ஆம் தேதி வரை நேரடியாக வீடு வீடாக சென்று தகவல்களை சேகரிப்பார்கள். இந்த கணக்கெடுப்பின் போது வீட்டு அமைப்பு, குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சமையல், எரிப்புகள், மின்சாரம், தொலைபேசி, இணைய வசதி, வாகனங்கள் மற்றும் இதர வசதிகள் உள்ளிட்ட மொத்த 33 முக்கிய விவரங்கள் சேகரிக்கப்படும்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டம் 1948 படி கணக்கெடுப்பு அலுவலகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பொதுமக்கள் உண்மையான மற்றும் துல்லியமான பதில்களை வழங்குவது கட்டாயமாகும். தவறான தகவல் வழங்குவது, பணியை தடுப்பது அல்லது ஒத்துழைக்க மறுப்பது சட்டப்படி குற்றமாகும். பொதுமக்கள் வழங்கும் அனைத்து தகவல்களும் மிக ரகசியமாக பாதுகாக்கப்படும். நமது நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு துல்லியமான புள்ளி விவரங்கள் மிக அவசியம். எனவே புதுச்சேரி மக்கள் அனைவரும் முழுமையாக தங்களை தேசிய பணியில் ஈடுபடுத்திக் கொண்ட சரியான தகவல்களை வழங்க வேண்டும் என்றார். தொடர்ந்து அவர் கூறும் பொழுது, தகவல்களை கொடுப்பதால் மக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படாது, அரசின் திட்டங்கள் எதுவும் நிறுத்தப்படாது, அரசின் எதிர்கால திட்டங்களுக்கு உதவும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எவ்வித பாதிப்பு ஏற்படாத வகையில் இப்பணிகள் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். பேட்டியின் பொழுது புதுச்சேரி கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் இணை இயக்குநர் புவனேஸ்வரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி துவங்கப்பட்டுள்ள நிலையில் வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த டிஜிட்டல் பதவியேற்ற மொபைல் மூலமாக குடும்ப விவரங்களை வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பதிவு செய்தார். இந்திய அரசு வழிகாட்டுதலின்படி மாநில அரசு வருவாய்த்துறை மற்றும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இயக்குநரகம் சார்பில் துவங்கப்பட்டுள்ள இந்திய நாட்டின் 16வது மக்கள் தொகை கணக்கெடுக்கும் பணி துவங்கப்பட்டுள்ளது. அதன் முன்னோட்டமாக வில்லியனூர் துணை ஆட்சியர் குமரன் தலைமையில் வட்டாட்சியர் சந்தோஷ்குமார் மற்றும் மாவட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரி முன்னிலையில் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துணை ஆட்சியர் அலுவலகத்திற்கு நேரடியாக வந்து அதிகாரிகள் முன்னிலையில் அரசு மூலமாக புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு மொபைல் மூலமாக விவரங்களை பதிவேற்றம் செய்யும் வசதியின் மூலம் அவரது குடும்ப விவரங்களை பதிவு செய்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்ற அதிகாரிகளுக்கும் மக்கள் ஒத்துழைப்பு தந்து குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, வீட்டு விவரங்கள் அனைத்தையும் சரியான முறையில் பதிவேற்றம் செய்வதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். யுனைடெட் புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் நடைபெற்ற 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி உப்பளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் 2வது தென்னிந்திய அளவிலான மல்யுத்த போட்டி யுனைடெட் புதுச்சேரி மல்யுத்த சங்கம் சார்பில் நேற்று காலை துவங்கி பிரீ ஸ்டைல் மற்றும் கிரீக்கோ ரோமன் ஸ்டைல் மகளிர் என 3 பிரிவாக போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா என 6 மாநிலத்தில் இருந்தும் சுமார் 300க்கும் மேற்பட்ட வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதன் ஒரு பகுதியாக மல்யுத்த போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நிபுணர் மாஸ்டர் வினோத் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இப்போட்டிகள் கிரிகோ ரோமன் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டத்தை கர்நாடகா மாநிலம் தட்டி சென்றது. 2ஆம் இடத்தை கேரளா மாநிலம், 3ஆம் இடத்தை தமிழ்நாடு தட்டி சென்றது. இந்நிகழ்ச்சியில் துணை செயலாளர் ஜெகன், தாமோதரன், பொருளாளர் சோமசுந்தரம், செல்வம், ஜெயஸ்ட், வசந்த், அஸ்வினி, ஷாலினி, காமேஸ்வரன், நிதிஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை புதுச்சேரி மல்யுத்த சங்க நிர்வாகிகள் செய்திருந்தார். இதில் வெற்றி பெற்ற வீராங்கனைகள் தேசிய போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சில் வாழும் புதுவையை பூர்வீகமாக கொண்ட தமிழர்கள் மற்றும் பிரான்ஸ் புதுச்சேரி உறவுகளை பேணி வரும் அமைப்புகள் சார்பில் ஈஃபில் கோபுரம் முன்பு மக்கள் திரள் ஒன்று கூடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியை பிரான்ஸ் பாண்டிச்சேரி சங்கங்களின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. கூட்டமைப்பின் தலைவர் குமுறு பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரான்சிஸ் வசிக்கும் ஏராளமான புதுவை பூர்வீகத்தவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். இந்த ஒன்று கூடலில் முக்கிய அம்சமாக புதுச்சேரியில் உள்ள CBSE பள்ளிகளில் பிரெஞ்சு மொழியை நீக்கும் நடவடிக்கைக்கு எதிராக கண்டன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மத்திய அரசு இந்த நடவடிக்கை உடனடியாக நிறுத்தி புதுவை மாணவர்கள் தொடர்ந்து பிரெஞ்சு மொழியை படிக்கும் வாய்ப்பை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. மேலும் புதுச்சேரி அமைச்சரவை பிரெஞ்சு மொழி நீக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்ப வேண்டும் என்றும், பிரான்ஸ் அரசும் இந்த விவகாரத்தில் தலையிட்ட புதுவை மாணவர்களின் மொழி உரிமையை பாதுகாக்க இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுபட்டது. இந்த தீர்மானங்கள் பலத்த கைத்தட்டல்களுடன்
ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் இந்திய மத்திய அரசு, புதுச்சேரி அரசு மற்றும் பிரான்ஸ் அரசுக்கு தனித்தனியாக கோரிக்கை மனுக்கள் அனுப்புவது என்று முடிவு செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் ஜோர்ஜ் மொரிசோ, அமருதீன் பாருக், ரமணி பூபதி, பிரபுராம், பச்சையப்பன் தெய்வ பிரகாசம், அன்பன், தம்புசாமி கிருஷ்ணராஜ் பிரபு, பலராமன் ஹோஷ், ராமலிங்கம் செல்வம் குமணன், ஜீல் ஜெயராமன், பரசுராமன் சேகர், தேவகுமாரன், ஆனந்த் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். புதுவை மற்றும் பிரான்ஸ் இடையேயான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவை பாதுகாக்கும் நோக்கில் நடைபெற்ற இந்த மக்கள் திரள் நிகழ்ச்சி அங்கிருந்த தமிழர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்தது. புதுச்சேரியில் அமைச்சர் பதவி பெறுவதற்காக ரூபாய் 100 கோடி வரை பேரம் செய்யப்படுவதாகவும் அதுவே அமைச்சரவை பதவியேற்பு விழா தொடர்ந்து தள்ளி போக காரணமாக இருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கொடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமீபத்திய தேர்தல் முடிவுகள், கூட்டணி அரசியல், நீட் தேர்வு, பிரெஞ்சு மொழி விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் மற்றும் கல்வி தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்தார். மக்களின் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டியது ஜனநாயகத்தின் அடிப்படை என்று கூறிய நாராயணசாமி 3 மாதங்களுக்கு முன்பு வரை இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் சூழ்நிலை இருந்தது. ஆனால் கூட்டணிக்குள் ஏற்பட்ட ஒற்றுமையின்மையால் தோல்வி ஏற்பட்டது. பணபலம் மற்றும் அதிகார பலத்தை பயன்படுத்தியே பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்துள்ளது என்று விமர்சித்தார். மேலும் இனி வரும் காலங்களில் காங்கிரஸ் கட்சியை அடிப்படை மட்டத்தில் இருந்து வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நீட் தேர்வு குறித்து பேசிய அவர் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தேர்வுகளின் முறைகேடுகள் அதிகரித்துள்ளன. குறிப்பாக நீட் தேர்வில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே கசிந்திருப்பது மிகப்பெரிய ஊழல். சாதாரண மற்றும் ஏழை மாணவர்களை புறக்கணிக்கும் வகையில் இந்த தேர்வு அமைந்துள்ளது. நீட் தேர்வு தேவையற்றது. 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ மாணவர்கள் சேர்க்கை நடத்த வேண்டும் என்றார். பிரெஞ்சு மொழி தொடர்பாக மத்திய கல்வி வாரியம் எடுத்துள்ள முடிவுகளையும் அவர் எதிர்த்தார். பிரெஞ்சு மொழி புதுச்சேரியின் கலாச்சாரத்தோடு இணைந்த ஒன்று. புதுவை மாணவர்கள் விருப்பத்துடன் அந்த மொழியை கற்கின்றனர். அதேபோல் பிரான்ஸ் நாட்டில் தமிழ் மொழியும் கற்பிக்கப்படுகிறது. எனவே சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் பிரெஞ்சு மொழியை நீக்க முயல்வதை எதிர்க்கிறோம் என்றும் கூறினர். அமைச்சரவை அமைப்பில் தாமதம் ஏன் என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் புதுச்சேரியில் அமைச்சர் பதவிக்காக ரூபாய் 100 கோடி வரை பேரம் பேசப்படுகிறது. புதுச்சேரியுடன் தொடர்பே இல்லாதவர்கள் பணத்தை இறைத்து தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளனர். அமைச்சர்கள் பதவியேற்பு விழா தள்ளி போவதற்கான முக்கிய காரணம் இந்த பணம் பேரம்தான் என்ற குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் விலகியுள்ளதாக என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர் அது குறித்து தனிப்பட்ட முறையில் நான் முடிவு எடுக்க முடியாது. வழிகாட்டுதல் குழு கூட்டத்திற்கு பிறகே அடுத்த கட்ட முடிவுகள் வெளியாகும். தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளிப்பதாக இல்லையா என்பது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை மற்றும் காரிய கமிட்டியே இறுதி முடிவு எடுக்கும். அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம் என்றார். மேலும் தமிழ்நாட்டில் யாருக்கும் தெளிவான பெரும்பான்மை இல்லாத சூழலில் ஆட்சி அமைக்க வேண்டிய அவசியத்தினால் காங்கிரஸ் ஆதரவு வழங்கியது. நடிகர் விஜயின் பதவியேற்பு விழாவில் ராகுல் காந்தி கலந்து கொண்டதன் மூலம் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையே நல்லுறவு இருப்பது தெரிகிறது என்றும் குறிப்பிட்டார். திமுக முன்வைக்கும் உரிகள் குத்திவிட்டார்கள் என்ற குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்க முடியாது என தெரிவித்த நாராயணசாமி புதுச்சேரி தேர்தலில் காங்கிரஸ் மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளின் செயல்பாடுகளுக்குமே தோல்விக்கு காரணம் தொகுதி பங்கீடு உடன்படிக்கையை சுமூகமாக முடித்திருந்தால் தேர்தல் முடிவுகள் வேறுபட்டிருக்கலாம் என்றும் குறிப்பிட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் இந்திய அரசின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 பணிகள் இன்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டன. இதனை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதர் சுய கணக்கெடுப்பு முறையை தொடங்கி வைத்தார். இந்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் கீழ் நாடு முழுவதும் நடைபெற்றுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பின் ஒரு பகுதியாக புதுச்சேரியிலும் கணக்கெடுப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. வரும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஜூன் 30 வரை வீடுதோறும் கணக்காளர்கள் நேரடியாக சென்று தகவல்களை சேர்க்க உள்ளனர். இத்துடன் பொதுமக்கள் தாங்களாகவே இணையதளத்தின் மூலம் குடும்ப விவரங்கள், உறுப்பினர்கள் எண்ணிக்கை, கல்வி, தொழில் உள்ளிட்ட தகவல்களை பதிவு செய்யும் சுய கணக்கெடுப்பு வசதியும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த நடைமுறை மக்கள் பங்கேற்பை அதிகரிப்பதோடு கணக்கெடுப்பு பணிகளை விரைவாகவும் துல்லியமாகவும் மேற்கொள்ள உதவும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு திட்ட இயக்குநர் சுந்தரேஷ் பாபு, கூடுதல் மாவட்ட ஆட்சியர் சுதாகர், இணை இயக்குநர் புவனேஸ்வரி உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது அரசின் திட்டமிடல், நலத்திட்டங்கள், வள வழங்கல் மற்றும் சமூக பொருளாதார முன்னேற்ற திட்டங்களுக்கு அடிப்படை தரவுகளை வழங்கும் முக்கிய செயல்முறையாகும். இதனால் பொதுமக்கள் முழுமையான மற்றும் சரியான தகவல்களை வழங்கி ஒத்துழைக்க வேண்டும் என அதிகாரிகள் கேட்டுக் கொள்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே அரசு சொகுசு பேருந்து மோதி இருசக்கர வாகனத்தில் சென்ற ஒரே குடும்பத்தை சார்ந்த மூவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காலாப்பட்டு பகுதியை சேர்ந்த ஸ்டாலின், கார்த்திக் மற்றும் சிலம்பரசன் ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் புதுச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்தனர். இதில் கார்த்திக் உடல் நலக்குறைவால் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் தமிழக எல்லை பகுதியான கோட்டக்குப்பம் எடுத்த சின்ன முதலியார் சாவடி அருகே சென்ற பொழுது அதிவேகமாக வந்த அரசு சொகுசு பேருந்து முதலில் முன்னால் சென்ற காரின் பின்புறத்தில் மோதியது. பின்னர் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து காருக்கு முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பலமாக மோதியதால் கூறப்படுகிறது. இந்த கோர விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூவரும் சுமார் 100 மீட்டர் தூரம் வரை இழுத்து செல்லப்பட்டு பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டனர். இதில் மூவரின் உடலும் கடுமையாக நொசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோட்டக்குப்பம் போலீசார் மூவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அருகில் உள்ள பீம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் விபத்தில் சம்பந்தப்பட்ட காரில் பயணம் செய்தவர்களுக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பேருந்தின் வேகம் மற்றும் ஓட்டுநரின் கவனக்குறைவு காரணமாக என்பது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் காலாப்பட்டு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது. அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ மணக்கோல விநாயகர் என்கிற மணக்கோல விநாயகர் ஆலயத்தில் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் சுப்பராய பிள்ளை வீதியில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்ரீ மணக்கோல விநாயகர் என்கிற மணக்கோல விநாயகர் ஆலயத்தின் 42ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா இன்று நடைபெற்றது. அதனை முன்னிட்டு இன்று காலை விநாயகர் பெருமானுக்கு பால், தயிர், இளநீர், பஞ்சாமிர்தம், பன்னீர், சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்ற சந்தன காப்பலங்காரத்தில் மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை அன்னதானமும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நண்பகல் 2ஆம் கால பூஜைகள் நடைபெற்று மகாதீப ஆராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவரும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக புதுச்சேரி மாநில அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதியின் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளரும் புதுச்சேரி காங்கிரஸ் பொதுச் செயலாளருமான விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி மற்றும் முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன், சென்னை கார்த்திகா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உரிமையாளர் திரு முருகன் மற்றும் அன்புமணி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகம் குழுவினர், ஊர் பொதுமக்கள் இணைந்து செய்திருந்தனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி காமராஜர் நகர தொகுதிக்கு உட்பட்ட சாரம் பகுதியில் அமைந்துள்ள சாரம் சுப்பிரமணிய சுவாமி ஆலயம் வளாகத்தில் சனி ஜெயந்தி விழா பக்தி பரவசத்துடன் விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி உபயத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது. அதிகாலை முதலே ஆலயத்திற்கு திரண்ட பக்தர்கள் சனி பகவானையும் சுப்பிரமணிய சுவாமியையும் தரிசித்து வழிபட்டனர். விழாவையொட்டி வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பொதுமக்கள், இளைஞர்கள் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்ட ஆன்மீக உற்சாகத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் காமராஜர் நகர தொகுதி தலைவர் கணிகைவேல் என்ற குமார், கட்சி நிர்வாகிகள், கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். வைகாசி அமாவாசையை முன்னிட்டு நடைபெற்ற இந்த சனி ஜெயந்தி விழா பக்தர்களிடையே பெரும் ஆன்மீக எழுச்சியை ஏற்படுத்தியது. புதுச்சேரி ஒலந்தாரியா தர்ம நிறுவனர் மதர்லாண்ட் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. ஒலந்தாரியா என்னும் மிகப்பெரிய தர்ம நிறுவனத்தை பிரான்ஸ் நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு கொண்டு வந்த மதர்லாண்ட் அம்மையாரின் பிறந்தநாள் விழா உப்பிளத்தில் உள்ள
உளந்தாரியா இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. கடந்த 50 ஆண்டுகளாக புதுச்சேரியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் அவரின் பிறந்தநாள் விழா ஆரோக்கியநாதன் தலைமையிலும் உளந்தாரியா நிர்வாகிகள் முன்னிலையிலும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட மதர்லாண்ட் அம்மையாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது. பிபிஎல் போட்டிகளை நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரங்களும் உரிமைகளுக்கு எங்கள் சங்கத்திடமே உள்ளது. விரைவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான IPL தரத்திலான கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் என்று பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்க நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். பாண்டிச்சேரி கிரிக்கெட் சங்கம் சார்பில் சங்க நிர்வாகிகள் பாபு, ரீகன் ஜான்குமார், துரைசாமி, பிரபாகரன், கலைமாமணி, சிவகுமார், காமராஜ், மைக்கேல், தாமோதரன் மற்றும் பிரபு என்ற தணிகை மணி ஆகியோர் இணைந்த செய்தியாளர்கள் சந்திப்பு நடத்தினர். அப்போது பேசிய சங்க நிர்வாகி பாபு, 58 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் எங்கள் சங்கத்திற்கு டெத் சான்றிதழ் வழங்க யாருக்கு உரிமை இல்லை. அந்த வகைகள் அவதூறு கருத்துக்களை வெளிப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். மேலும் அவர் பேசுகையில், தங்களை நம்பி விளையாட வந்த ஒரு பெண் வீராங்கனை தற்கொலை செய்து கொண்ட சம்பவத்திற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரம் குறித்து அவர் கடும் கண்டனத்தையும் தெரிவித்தார். தொடர்ந்து அவர் கூறுகையால், சிலரின் நோக்கம் புதுச்சேரி வீரர்கள் முன்னேற்றக்கூடாது என்பதுதான். அதற்காக வெளிமாநில வீரர்களை கொண்டு வந்து விளையாட வைக்கும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலைக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காகவே எங்கள் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் முன்னிலை வகித்து வருகிறார் என்றார். மேலும் PPL போட்டிகளை நடத்துவதற்கான அனைத்து அங்கீகாரங்களும் உரிமைகளும் எங்கள் சங்கத்திடமே உள்ளது. விரைவில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சிறப்பான IPL தரத்திலான கிரிக்கெட் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரிக்காக விளையாடும் வீரர்கள் குறித்தும் அவர் கருத்து தெரிவித்தார். புதுச்சேரியில் குறைந்தது 5 ஆண்டுகள் வசித்தவர்களே விளையாட தகுதியுடையவர்கள் என்ற விதிமுறை இருந்தும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வீரர்களை அழைத்து வந்து புதுச்சேரிக்காக விளையாட வைத்துள்ளனர். ஆனால் எங்கள் தலைவரின் நோக்கம் புதுச்சேரி இளைஞர்களுக்கு இந்திய அளவிலான போட்டிகளில் வாய்ப்பு பெற்று தருவதே என கூறினார். இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் சங்க நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு புதுச்சேரி கிரிக்கெட் வளர்ச்சிக்கும் உள்ளூர் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கும் தாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம் என்று தெரிவித்தனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.